கேரளாவின் வயநாட்டில் சூரல்மலை, மேம்பாடி, முண்டகை ஆகிய பகுதிகளில் இன்று அதிகாலை ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மீட்பு குழுவினர் தீவிர பணிகளில் ஈடுபட்டு வரும் அதே வேளையில் பல இடங்களில் முக்கியமான பாலங்கள் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டதால் வாகனங்கள் அங்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிக வீடுகள் உள்ள பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பலர் பலியாகி இருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்திருக்கும் வயநாடு தொகுதியின் முன்னாள் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி, வயநாட்டில் மேப்பாடி அருகே ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவால் மிகவும் வேதனை அடைந்தேன். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல். சிக்கியவர்கள் விரைவில் பாதுகாப்பாக மீட்கப்படுவார்கள் என்று நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவுவதற்காக தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், முதல்வர் பினராயி விஜயனிடம் பேசி மத்திய அரசின் அனைத்து உதவிகளையும் அளிக்க உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வயநாடு மற்றும் கேரளாவில் மற்ற பகுதிகளில் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட சாயில் பைப்பிங் என்ற பிரச்சனைதான் காரணம் என கூறப்படுகிறது. அதாவது மணல் குழாய் இப்போது மண்ணிற்கு கீழ் பைப் ஒன்றை வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பைப்பை சுற்றி இருக்கும் மண் பொதுவாக கொஞ்சம் வலிமை இழந்து இருக்கும். அதுவே இயற்கையாகவே மண்ணுக்கு அடியில் குழாய் போன்ற அமைப்பை தண்ணீர் மூலம் உருவாகிறது என்று வைத்துக் கொள்வோம். வலிமை இல்லாத மண் காரணமாக குழாய் போன்ற அமைப்பு மண்ணுக்கு கீழே தண்ணீர் மூலம் உருவாக்கப்பட்டு அதன் வழியாக தண்ணீர் செல்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த தண்ணீர் அந்த மண்ணை மேலும் வலிமை இழக்க செய்து அதை சரி செய்யும். இதுதான் கேரளாவில் நடக்கிறது. அங்கே இருக்கும் மண் வலிமையின்றி இருக்கிறது. இப்படி மண் வலிமையின்றி இருப்பதால் தானாக அங்கே மண் உள்ளே தண்ணீர் மூலம் சாயில் பைப் ஏற்படுத்தப்படுகிறது. இது பின்னர் மண் சரிய முக்கிய காரணமாக மாறி விடுகிறது என்ற தகவல்களும் இங்கே வருகின்றன.